இப்போ விஜயபாஸ்கர் தாவேக்கால போய் சேர்ந்தோன்னா புனிதர் ஆயிடுவார். அவர் மேலே இப்போ நியாயப்படி அவர் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒன்று மத்திய அரசு கீழே இருக்கிற துறையில் எதனா வந்து வழக்கு பண்ணி அதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு போய் கோர்ட்டு முன்னாடி நிறுத்தணும். இல்லை மாநில அரசு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை முடக்கி விட்டு பண்ணணும். உங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்குது, அவர் மீது குற்றச்சாட்டு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயபாஸ்கர் ஐயா அவருக்கு கொடுத்த இதே ஒரு நல் வாய்ப்பு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் தரணும். ஐயா மணிவண்ணன் இருந்தார் இயக்குனர், சீமான் அண்ணன் வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுவார். ஆமாம், அதேமாதிரி அவரும் வந்து நான் இறந்து போயிட்டேன்னா என் உடலை என் தம்பிக்கிட்ட சீமான் கிட்ட கொடுத்துருங்க, நான் இலங்கையில் பிறந்திருந்தா கூட எதனா சண்டை கிண்டை போட்டு எதனா ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டேன் தமிழ்நாட்டில், என் உடம்ப வந்து என் தம்பிக்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி பேசியிருப்பார். அது கொள்கை ரீதியாக அப்பா மகன் உறவு, கொள்கை உறவு. கேபினெட்லேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை நான் என்ன கேட்குறேன், ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொடுத்துறோம். எங்களுக்கு ஜென் புத்தரோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்துட்டு தியானம் பண்ணி தாவேக்கா அப்படின்னா போதும். பசுபதி அப்படின்ற ஒருத்தர், சிவி சண்முகன்ற ஒருத்தர் கட்சியிலேருந்து போனார். இல்லை அவருக்கு அந்த மாவட்ட செயலர் பதவி எடுத்த உடனே தானே இவர் ஒருத்தர் தெரியுறாரு. இல்லைனா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி அந்த பசுபதி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாரு, அந்த பசுபதி தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறார், அவர் தான் கேள்விகள் கேட்குறாரு. அது மாதிரி இன்னொருத்தர் விஜயபாஸ்கர் பதிலாக அங்கே உருவாகும். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோட மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பார்த்துருப்பீங்க, இப்போது சட்டமன்றம் தொடங்க போகிறாங்க, அதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கான அரசியல் ரீதியான பலம் அப்படிங்கிறது கூடிக்கொண்டே போகிறதா? ஏன்னா அதிமுகவிலிருந்து சீட்டுக்கட்டு சரிவதை போல முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே தாவேக்காவை நோக்கி போகிறாங்க. முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அருமையான ஒரு புகைப்படம் போட்டிருந்தார். ஒரு 4 சோஃபா போட்டிருந்தார். அப்புறம் எக்ஸ்டென்ஜர் சோஃபான்னு 5 சோஃபாவை மாற்றி ஐயா விஜயபாஸ்கர் அவர்களும் வெளியேறி இருக்கிறாங்க இல்லையா, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சோஃபா மாடல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுட்டு வரக்கூடிய நபர் நீங்கள். இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போகிறதுங்கிறது மக்களை துச்சமாக மதிப்பது அப்படின்னு. ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மரியாதைக்குரிய மனிதராக திகழ்ந்தவர், அவர் மீது ஊழல் வழக்கு இருந்தாலுமே கூட ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு நம்பினாங்க. அவரே இப்படி பண்ணியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அதுங்க லாப கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எப்போ எனக்கு இந்த சூழ்நிலையில் எது பண்ணால் லாபம், அது அரசியல் லாபமோ இல்லை தனிப்பட்ட லாபமோ இல்லை மக்களுக்கு சேவை செய்கிற லாபமோ எப்படியோ வச்சுக்கோங்க, ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு லாபம் வரணும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு குதிரை பேர அரசியல் வந்து நான் பேசுவேன் அப்படின்றது நான் விஜய் அவர்கள் 108 சீட்டு வந்தபோது நான் நம்பலை. இன்ஃபேக்ட் நான் என்ன நினச்சேன்னா, இவருக்கு அந்தளவுக்கு தெரியாது, புதுசாக வந்திருக்கிறாங்க, இந்த 108 வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, போட்டாங்க, மக்கள் இன்னும் ஒரு 10 சீட்டு போட்டிருக்கக்கூடாதா, இல்லை ஒரு 138 அது வந்திருக்கக்கூடாதா, அப்படியெல்லாம் யோசித்தேன் நான். ஆனால் நான் அப்படி யோசித்தது என் மேலே அப்புறமா நானே வருத்தப்படுற அளவுக்கு போகிற போக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன 10 எங்களுக்கு 130 ஆகிற சக்தி இருக்குது, ஆக்கி காட்டுறோம் பாருன்ற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது மக்கள் போட்ட ஒரு வாக்கை வந்து அவங்க வசப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் நடத்துகிறாங்க. இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோப்பா போட்டது ஆச்சரியம் கிடையாது. அவர் வந்து நடக்கிறத பிரதிபலிக்கிறார், இல்லை எடுத்துக்காட்டார். இது ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை அவமானப்படுறதுக்கோ யார் பண்ணோன்னா தாவேக்கா தான் பண்ணணும். என்னடா தொடச்சு போட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு அரசியலை நம்ம பண்ணுறோன்னு. பட் அதை அவங்க வந்து ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. இப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஐயா விஜயபாஸ்கர் மீது அந்த குட்கா கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் வந்து இனிமேல் தீவிரப்படுத்த மாட்டாங்க. இப்போது யார் விசாரிக்கணும்? தூய சக்தி அழுக்காடாதா? தூய சக்தி அழுக்காவதோ, துவைக்கிறாங்களோ, வெளுக்கிறாங்களோ, அவங்களுக்கு இது வாஷிங் மிஷின், அதிலெல்லாம் மாற்று கட்சிக்கு. இப்போ விஜயபாஸ்கர் தாவேக்கால போய் சேர்ந்தோன்னா புனிதர் ஆயிடுவார். அவர் மேலே இப்போ நியாயப்படி அவர் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒன்று மத்திய அரசு கீழே இருக்கிற துறையில் எதனா வந்து வழக்கு பண்ணி அதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு போய் கோர்ட்டு முன்னாடி நிறுத்தணும். இல்லை மாநில அரசு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை முடக்கி விட்டு பண்ணணும். அவர் கட்சியில் வந்து சேர்றாரு, அவர் ஐயா ஆதவ பார்க்குறாரு, ஐயா விஜய் கூட சேர்றாருன்னா கீழே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி ஐயா அருண் அவர் தலைமையில் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் எப்படி ஊழலை தடுக்கும், இல்லை ஊழலை விசாரிக்கும்? ஐயா உங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்குது, அவர் மீது குற்றச்சாட்டு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயபாஸ்கர் ஐயா அவருக்கு கொடுத்த இதே ஒரு நல் வாய்ப்பு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் தரணும். அதே நல்வாய்ப்பை அண்ணன் சிவி சண்முகத்துக்கு தர போகிறீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் எப்போ ராஜினாமா பண்ணுவார் தெரியல. 6 இல்லை 7 சேர்த்துக்கணும். அவரும் கடைசியில் வந்து அப்படி இப்படி போய் அங்கே தான் போவோம் சார். எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து
போலீஸினுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். இதை தான் பிஜேபியில் சேர்ந்த ஒன்று தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு வட இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி சொன்னார். எதுவரையிலும் தூக்கம் போச்சு, இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்குறேன். அந்த மாதிரி நீங்கள் நிம்மதியாக தூங்கணுன்னா நீங்கள் சேர வேண்டியது 2 கட்சி. ரொம்ப நிம்மதியாக தூங்கணும், பெருசாக வியாபாரம் பண்ணோன்னா பிஜேபி. சிறுசாக தூங்கணும், சிறிய வியாபாரம் பண்ணோன்னா தாவேகா. அப்போ அது பெரிய வாஷிங் மிஷின், இது குட்டி வாஷிங் மிஷின். மற்றபடி மாடல் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் அதில் போட்டு துவச்சி ஏற்றிங்கன்னா அந்த அரசியல்வாதி உஜாலாவில் துவச்சி வெளில எடுத்து போட்ட மாதிரி அழகாகிடும். அதனால் திமுகவில் கூட நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது. அதனால் இந்த மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க இமீடியட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்க. ஏன்னா திமுகலேயும் ஒரு சில பேர் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அங்கேயும் எம்எல்ஏஸ் யாருன்னா அதிருப்தியாக இருப்பாங்க. நம்ம அந்த எம்எல்ஏவும் ஆச்சரியமாக இருக்கு. இல்லை, ஏன்னா இப்போ இன்னொன்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா வைகோ இருக்காரு இல்லை? ஆமாம். அவர் முதலமைச்சரை வச்சு சந்திக்க போகிறாரா இன்னைக்கு? இல்லை, நான் வைகோ ஐயாவை ஆல்ரெடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி சேர்த்துட்டீங்க? 3 நாள் 4 நாள் முன்னாடியே சேர்த்துட்டேன். எப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதாவது இவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப போய் அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலலாம் போய் ஃபஸ்ட்டு வர வேண்டியதே கிடையாது. திராவிட இயக்க போர்வாளுங்க அவர். நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? வாரிசு அரசியலை ஒழிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துரை வைகோ யார்? அவர் மகனை. இப்போ ஐயா மணிவண்ணன் இருந்தார் இயக்குனர். சீமான் அண்ணன் வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுவார். ஆமாம். அதேமாதிரி அவரும் வந்து நான் இறந்து போயிட்டேன்னா என் உடலை என் தம்பிக்கிட்ட சீமான் கிட்ட கொடுத்துருங்க. நான் இலங்கையில் பிறந்திருந்தா கூட எதனா சண்டை கிண்டை போட்டு எதனா ஏன்னா இங்கே வந்து பிறந்துட்டேன் தமிழ்நாட்டில், என் உடம்பை வந்து என் தம்பிக்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி பேசியிருப்பார். அது கொள்கை ரீதியாக அப்பா மகன் உறவு, கொள்கை உறவு. அதே மாதிரி அவர் வந்து தம்பியாக பார்ப்பார். அது அந்த உறவு பிரிவு. என்னையுமே என்னோட முன்னாடி ஆசிரியர் வந்து சம்டைம்ஸ் வந்து வாரிசு வா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் என்ன. அது என்னன்னா எனக்கு பிறகு என்னோட கொள்கை வாரிசு வேறு. ஆமாம், கொள்கை வாரிசு என்பது வேறு. ஆனால் இவர் உண்மையான வாரிசையே குடும்ப அரசியல் பண்ணுறார் இவர் வைகோ ஐயா. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஸ்டாலின் சாரை பற்றி அப்படியெல்லாம் பேசுனீங்க. அப்புறம் நீங்கள் தான் என்ன சொன்னீங்க? கலைஞர் அவர்கள் வந்து என் கையை பற்றி கொண்டு கடைசியில் ஸ்டாலின் அவர்களை அப்படி உணர்ச்சி வசலாம் பேசுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பேசும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. இப்போ அது கன்ஃபார்ம். அப்புறம் விஜய் மீட் பண்ண கூட நீங்கள் சொன்னீங்கல்ல, இது மாதிரி வேலை செய்கிற அக்காலாம் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லும்போதே அவர் ஒரு மாதிரி ஆனார், நெகிழ்கிறாரு. ஏன் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இப்போ எப்படி ஓட்டு போட்டு காட்டுற போகிறாங்க, அந்த முயற்சி தான் போகிறாங்க இப்போ. அதனால் அங்கே என்ன 2 பேர் எம்எல்ஏ இருக்காங்களா உதயசூரியன்னு, அதையே நீங்கள் கழிச்சிக்கலாம். வந்தால் பார்ப்பாங்க, இல்லைனா ராஜினாமா. உதயசூரியன் இருந்துட்டு போகிறாங்க. ஏன் ரெட்டலையிலேருந்து போகும்போது உதயசூரியன்லேருந்து போனால் ஏற்றுக்க மாட்டாங்களா? இது பாருங்க, தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி சொல்லுவோம். ஆனால் எங்ககிட்ட வந்தால் தூய சக்தி ஆகிடுவாங்க. கேபினெட்டில் கூட அமைய வாய்ப்பு இருக்கானே அவங்க. கேபினெட்டில் இனிமேல் கஷ்டம். சரி, என்ன இப்போ கேபினெட்டில் இருந்தால் என்ன கிடைக்குமோ அதை நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். அப்படி கேபினெட்டில் இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை நான் என்ன கேட்குறேன், ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொடுத்துறோம். எங்களுக்கு ஜென் புத்தரோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்துட்டு தியானம் பண்ணி தாவேக்கா அப்படின்னா போதும். சார், ஜெனரல் செக்ரட்டரி இல்லாமல் ஏன் எல்லாருமே வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களே மீட் பண்ணுறாங்க? புரியவே இல்லையே. அவர் வைகோ போனாலும் அங்கே தான் போகிறாரு, மற்றவங்க போனாலும் அங்கே தான். ஜெனரல் செக்ரட்டரியை மதிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு அமைதி இல்லை அப்படின்னா, இந்த பழைய படத்துலலாம் இந்த பழைய புஸ்தகம்லாம் படிச்சிங்கன்னா தேர் வாஸ் அ ஓல்டு வைஸ் மேன் அப்படின்பாங்க. ஓகே, எல்லாரும் போய் என்ன பண்ண அந்த ஓல்டு வைஸ் மேனை பார்த்தோம்னா அவர் வந்து ஆதரவாக பேசி புத்தி கூர்மையில் ஒரு சில விசேஷமான செய்திகளை சொல்லி அனுப்புவார். சரி, அந்த மாதிரி அந்த திறமை, அந்த கண்ணியம், அந்த கட்டுப்பாடு ஐயா ஆதவிடம் இருக்கிறது. அந்த ஞான ஒளி பெறுவதற்காக எல்லாம் போய் அவரிடம் பேசுகிறார்கள். ஞான ஒளி பெறுவதற்கு? ஆமாம், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. போனவுடனே சோஃபா கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின் கொடுப்பாங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ ஐயா நித்யானந்த கிட்ட போகிறோம், நிறைய பேர் போகிறாங்க. எதுக்கு? ஒரு ஞான ஒளி, ஒரு 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 விஷயத்தை அப்படி சொல்லும்போது அப்படி இந்த ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமியார் வருவார், இப்படி கை காட்டுவார். கை காட்டினோன்னா அவங்க ஜர்க்காவாங்க, நோயெல்லாம் போயிடுச்சின்னுவாங்க. அதே மாதிரி தான் இப்போது மக்களுக்கு சேவை செய்ய முடியலையேன்ற அந்த மன வருத்தம் இருக்குல்ல, எதிர்கட்சியில் போயிட்டோமே மக்களுக்கு சேவை செய்யலை, அந்த வலியோடு இருக்கவங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஐயா ஆதவ முன்னாடி நின்னீங்கன்னா அவர் ஒரு 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 ஒலி கொடுப்பார் உங்களுக்கு. உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த மன பிரச்சனையெல்லாம் போயிடும். ஆஹா, இனிமேல்ட்டு நான் மக்களுக்கு சேவை செய்வதை என்னால் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு மன தைரியம் வரும். அதற்காக தான் எல்லாம் செய்கிறாங்க. கோர்ட்டில் கூட கேட்டால் இதையே சொல்லலாம். சார், அவரை போய் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அவரை பார்த்து பேசிங்கன்னா போதும் சார், உங்களுக்கே தாவேக்கா மேலே ஒரு ஈர்ப்பு வரும். உங்களுக்கே தாவேக்காவில் சேர்ந்தால் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகமாக மக்கள் சேவை செய்ய முடியும்.
அது ஒரு ஜென் சக்தி. இல்லைன்னா மற்றவங்க கொடுத்தானா ஒரு காரணம் இருக்கு. 5 காங்கிரஸ் கொடுத்தாங்களா, அவங்க கையில் நின்னாங்க. 2 பானை நின்னாங்க. அப்புறம் 2 அருவா சுத்தி, 2 வந்து மற்ற சிபிஐ நின்னாங்க. இவங்கெல்லாம் போய் கொடுத்து அவங்க ஆட்சி அமைச்சாச்சு. இப்போ நீங்க ஏன் போறீங்க? மதிமுக ஏன் போனோம்? என்னைக்குன்னா பணக்காரங்க இந்த பணம் போதும்னு நினச்சிக்கிறாங்களா? நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அரசியல் வெறும் பணத்துக்காக அரசியல் பண்றாரு. நான் பணக்காரங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், இவங்கள பணக்காரர் சொல்ல. புரியுதா? ஏழை பழைகளாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. போதுன்ற எண்ணம்ன்றது பொன்மனம் எல்லாருக்கும் வந்துடாது. என்ன எல்லாம் நல்ல கண்ணு ஐயாவா, இல்லை வந்து எல்லாம் ஐயா சங்கர் ஐயாவா, இல்லை ஐயா காமராஜரா, இல்லை கக்கனா? சாதாரண மனிதர்கள் சாதாரண அரசியல் செய்கிறார்கள். நீங்கள் நல்ல அரசியல் பற்றி என்னிடம் கேள்வி கேட்குறீங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்சிக்கு தேவையான ஜென் மருத்துவம், ஜென் அந்த ஆழ்மையான அந்த அந்த தெளிவான அரசியல் ஒளி அங்கே போனால் கிடைக்குது. அந்த ஒளியை நோக்கி இப்போது ஆமை குஞ்செல்லாம் பொறிச்சுதுன்னா மண்ணில் பொறிக்கும். கடலில் அந்த சூரிய ஒளி வந்தவுடனே அந்த ஒளியை நோக்கி ஆமை குஞ்சுகள்லாம் போகும் கடலுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஒளி வட்டாரம் வருது தாவேக்கால, அந்த அரசியல் ஒளி வட்டாரம். அந்த ஒளி வட்டாரத்தை பருகி அந்த ஒளி வட்டாரத்தில் வெளிச்சத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த உயரிய நோக்கத்துக்காக போகிறாங்க. அந்த ஞான ஒளியை அந்த ஞான வைக்கவும் தயாராக இருக்கு. ஆமாம், யாருக்கெல்லாம் ஒளி வேணுமோ அங்கே போனீங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கிக்க வேண்டியதான். இன்னும் நிறைய பேர் போகிறாங்க, போயினே இருப்பாங்க. அவர் தான் சொல்கிறாரு. இப்போ அந்த அந்த ஒளிவட்டத்தை வந்து ஓரளவுக்கு சிபிஎம் சிபிஐலாம் முயற்சி பண்ணாங்க, அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த படத்துலலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்கள்லாம் பார்ப்பாங்க, இப்படி இப்படி பண்ணி இப்படி ஒன்று இப்படி தள்ளி விடுவாங்க, உருண்டையாக போய் நிற்கும். எதிரில் இருக்கிறவர் இப்படி இப்படி பண்ணி அதை நிப்பாட்டுவார். அந்த மாதிரி தான் அரசியல் நடந்தது. பூரா அந்த ஒளி போராட்ட அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்க நினச்சேன். விஜயபாஸ்கர் ஐயா வந்து இந்த மாதிரி விலகி இருக்கிறார், ராஜினாமா பண்ணார்ல. ஷாக்கிங்காக ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். புதுக்கோட்டையில் ராலிமலை பகுதியிலலாம் பட்டாசு விடுச்சு அதிமுககாரங்க கொண்டாடுறாங்க. புரிஞ்சிக்கவே முடியல என்னால். சரி, அதாவது ஒன்றுங்க, வாட் எவர் செட் அண்ட் டன், விஜயபாஸ்கர் இஸ் அ ஸ்டார், நட்சத்திர வேட்பாளர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மக்கள்கிட்ட வந்து அவங்களோட தேவையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ராபின்ஹுட் ஸ்டைல் மாதிரி, அதாவது இல்லாதவங்களுக்கு இருக்கப்பட்டவங்க கிட்ட வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துன்னு போய் கொடுக்குற மாதிரி ஒரு தன்மை படைத்தவர். சரி, இவர் போயிட்டா எனக்கு அந்த பதவி கிடைக்கும்ல அதிமுகவில், மாவட்ட செயலர் காலி. இப்போது பசுபதி அப்படின்ற ஒருத்தர், சிவி சண்முகன்ற ஒருத்தர் கட்சியிலேருந்து போனார், இல்லை அவருக்கு அந்த மாவட்ட செயலர் பதவி எடுத்த உடனே தானே இவர் ஒருத்தர் தெரியுறாரு. இல்லைனா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி அந்த பசுபதி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாரு, அந்த பசுபதி தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறார், அவர் தான் கேள்விகள் கேட்குறார். அது மாதிரி இன்னொருத்தர் விஜயபாஸ்கர் பதிலாக அங்கே உருவாவாங்க. அப்போது இது என்னென்னா, இப்போது ஒரு கிளை இருக்குது, நீங்கள் கிளையை வெட்டி விட்டிங்கன்னா தான் பக்கத்தில் இருக்கிறது துளுக்கும். அப்போது இதெல்லாம் பெரிய பெரிய கிளை. அதான் நான் கேட்குறேன், அப்போ இது வந்து அதிமுக லாஸ் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்குறேன். சில அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அடைச்சிக்கிட்டு இருந்தாங்கங்க, அந்த அடைப்பெல்லாம் இப்போ வெளியேறிடுச்சுங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. இல்லை, அது கரெக்டு, பாதி உண்மை. அது அந்த அடைப்பெல்லாம் இருந்து வெளியேறிச்சு, அதுக்குண்டுன்னு போயினே இருப்பாங்க, எல்லாரையும் நாங்கள் விட்டுட்டு இருப்போம் அப்படின்றது இல்லை. சரி, இப்போ அடைப்பு வெளியே போயிடுச்சு. இப்போது விராலிமலையில் விஜயபாஸ்கர் எதிர்த்து நிற்க போகிற அந்த அதிமுக கில்லடியார், அந்த கேள்வி வருதில்ல அடுத்து. ஆமாம், ரைட்டு, மாவட்ட செயலர் ஆகிட்டீங்க, கட்சியை கட்டுப்பாடு எழுதுனீங்க. இப்போ விஜயபாஸ்கரை எதிர்த்து அவரை போட்டி போட்டு அங்கே ரெட்டையிலே ஜெயிக்க வைக்க போகிற அந்த வீரன் யார்? அதுக்கும் பதில் வரணும் இல்லையா? அது ஆள் தயார் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கும் ஆள் தயார் பண்ணோம்ல. அப்போது அதுதான் சொல்கிறேன், 50-50%. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஒரு சைடு இப்போ சிவி சண்முகம் போகிறாருன்னா அது ஒரு மைனஸ். ஏன்னா 20 வருஷமாக அதிமுக அமைச்சராக இருந்தப்போ பலம், அண்ணன் அரசியல் பண்ணுவார், தம்பி எல்லாம் பண்ண விட்டுட்டு இன்றைக்கி போகிறாரு. அப்போது குறைஞ்சபட்சம் அவங்க குடும்ப ஓட்டு இன்றைக்கி இனிமேல் ரெட்டலைக்கு விழாதுல்ல பஞ்சாயத்தில், அதையும் தானே சேர்த்து பார்க்கணும். அப்போது நம்ம வந்து எடுத்தவங்க கவுத்தனும் இதையும் பார்க்க முடியாது. இதில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. பட் இன்றைக்கி தேதியில் அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கும்போது இது ஒரு கிரியேட் பண்ணும். இது அப்போ தோத்துட்டே வர ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இப்போது சசிகலா அவர்களை சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியில் சேர்த்து ஒரு அவைத்தலைவர் ஆக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் காணாம போயிடும். இது வந்து அது ஒரு வேற ஒரு பில்டை கொடுக்கும், பர்செப்ஷன். அதாவது இதனால வந்து கட்சி சரியாகுதா இல்லை இது வேறு சில பிரச்சனை வருமா எனக்கு தெரியாது, பர்செப்ஷன். ஆனால் இந்த செய்தியிலிருந்து சரியாகும். இல்லை நாளைக்கு டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் சேர்ந்து, டிடிவி சசிகலா அம்மையார் எடப்பாடிலாம் சேர்ந்துட்டாங்கன்னா அது வேற ஒரு நியூஸ் இல்லை. இப்போ கூட்டணியில் தான் இருக்காங்க யார், டிடிவியும் சசிகலா சிபிஎஸும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றா போகிறாங்க. 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டு ஊர் ஊராக போயிட்டு இது பண்ணுறாங்க. ஏன் எம்எல்ஏ காணோம், அவர் எம்எல்ஏ காணோம். இது என்ன அர்த்தம்? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? குக்கருக்கு போட்டீங்க. இல்லை தமிழ்நாடு பூரா வேணாம், தோத்த தொகுதி தேர்தல் நடக்குதா இல்லையா, வருதா போதா வேணாம்,
நியாயத்தை கேட்டு மக்கள்கிட்ட போகலாம்ல. அந்த மாதிரி ஒரு சில அரசியலை முன்னெடுத்துறாங்கன்னா பேசுபொருள் மாறிடும். அப்போ விஜயபாஸ்கரை மறந்துடும். இப்போ விஜயபாஸ்கர் விராலிமலைக்கே போயிட்டு டிடிவி தினகரன் அவர்களும் இபிஎஸும் இவர் ஒரு 2 நாள் அவர் ஒரு 2 நாள் வெறும் விராலிமலை டூரு 6 வார்டு இல்லை 8 வார்டு இருக்கும். 4 வார்டாக பிரிச்சுக்கோங்க, தொகுதியை பாதியாக பிரிச்சுக்கோங்க. தொகுதியினுடைய வடபகுதி ஒன்று, தொகுதியினுடைய தென்பகுதி. வடபகுதியில் ஒரு நாள் மையம், 2வது நாள் தென்பகுதியில் இந்த பஸ்ஸோ காரோ போயிட்டு கிராமமாக போயிட்டு ஒரு 3 பாயிண்டில் நிறைய பேர் இருக்க வேணாம், ஒரு 500 பேர் இல்லை ஒரு 5000 பேர் கூட்டி இந்த மாதிரி பாஸ்கர் தம்பி பண்ணாப்புல. கட்சிக்கு ரெட்டலை யார் வரணுன்றது நீங்கள் உங்கள் ஆசை ரெட்டலை, அதனால தான் நீங்கள் ரெட்டலைக்கு போட்டீங்க. நான் ரெட்டலைக்கு பூசேலர் இது பண்ணியிருக்கிறார். இது நியாயமா? எம்ஜிஆர் வளர்த்து விட்டு போன கட்சி. நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் இந்த இயக்கம் இப்படி போகுது, இப்படி பண்ணுறாங்க, இது நியாயமா? இதனால் இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ இல்லை, சட்ட சிக்கல் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போ எம்எல்ஏ வரும் தெரியாது. உங்களோட பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இது என்ன நிலமை? இப்படி 2 பேரும் பேசினாங்கன்னா அது பேச பொருள் ஆகிடும். ஆனால் எது பேச பொருள் ஆகுதுன்னா எப்போ மித்துன்னு வர போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மித்துன்னு வந்துட்டா அதை பேசலாம், வரலையே இன்னும். வந்ததுக்கப்புறம் பேசினா இல்லை வருவாரா? அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில், ஏசியத்தின் அடிப்படையில் தான் அதிமுக மீது கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. இதே ஜெயிச்சிருந்தா நான் சொல்கிறேன், இவங்க எல்லாமே போய் மித்துனை பார்த்துட்டு தம்பியே வா தலைமையாக இருப்பாங்க. அதாவது நம்ம எப்படியா இருந்தாலும் வாரிசு அரசியலை எதிர்க்கிறவங்க தான். ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அவருக்கு வயசாகுது, எல்லாருமே ஒரு நாள் ரிட்டையர் ஆகணும். அந்த பருவத்துக்கு அவங்க வராங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்டு அடுத்த தலைமுறை வரலாம். ஒருத்தர் இருக்கும்போதே, அப்பா இருக்கும்போதே மகன் வர்றது, அவருக்கு ஒரு பதவி இவருக்கு ஒரு பதவின்றது அது என்னை பொறுத்தவரைலாம் அது ஏற்புடையதாக இல்லை. நான் என்றைக்குமே அதை ஆதரித்து பேசினதில்லை. அப்போ இப்போ எப்படி பேச முடியும்? நிறைவாக ஒரு கேள்வி, சட்டமன்றமும் இப்போ துவங்க போகிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர் வாட்ச் பண்ணுறீங்க, க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க. இப்போ அண்மையில் குண்டர் சட்டம் கூட 2 பேர் மேலே போட்டிருக்கிறதா கேள்விப்பட முடிகிறது. நன்மை செய்த பிழைக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது வேற, பட் குண்டாஸை ரொம்ப பார்த்து தான் கையாளணும்னு நீங்கள் பலமுறை பேசியிருக்கிறீங்க ஒரு வழக்கறிஞராகவே. எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் இந்த சட்டமன்றத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது தாவேகா? அதாவது இதோட ஒரு செய்தியை சேர்த்து பார்க்கணும். ஐயா அமைச்சர் ஆதவர்ஜனா முதலமைச்சர் மீது மான நஷ்டஈடு கேட்டு 1 கோடி ரூபாய்க்கு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் 1 கோடி ரூபாய் எனக்கு மான நஷ்டஈடு கொடுக்கணும். எதுக்காக? இல்லைன்னா அதாவது என்னன்னா, ஜான் பிரிட்டோன்னு ஒரு கேரக்டர், இந்த பிரிட்டோ கேரக்டர் போதை வஸ்துகளை வைத்து 258 கோடிக்கு அவர் தான் மாஸ்டர் மைண்டு சரி அப்படின்ற. இந்த பிரிட்டோ என்னோட உறவினர், அப்படி எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்விட்டரில் செய்தியெல்லாம் வெளியிட்டீங்க. அது தப்பு. என்னோட உறவினராக இருந்த பிரிட்டோ வேற, போதை கலாச்சாரத்தில் பிரிட்டோ வேற. இதை பிரிட்டோ அவர்களே பத்திரிகையாளர் பேசிட்டு போயிட்டாரு. அருமையாக சொன்னார், எங்களுக்கு லாட்ரி கேஸ் தான் இருக்குது, போதெல்லாம் எங்கள் மேலே இல்லை அப்படின்னு உண்மையை பேசினார் ஐயா. வெள்ளந்தியாக பேசினார். அப்போது எனக்கு என்ன கேள்வின்னா, திமுகவில் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு, திமுக தலைவருக்கு இந்த செய்தியை யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. அவரே ஃபேக்ட் செக் பண்ணலங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை. பத்திரிகையாளர்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட ரைட்டு. ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஒரு கட்சி தலைவர், நீங்களே கூட அருள் இது என்னன்னு எதுவும் தெரியல, விசாரிச்சுட்டு பொறுமையாக தான் பேசணும், ஃபேக்ட் செக் பண்ணால் பேசக்கூடாது நீங்களே சொன்னீங்க. நான் பேசினேன். இன்னும் ஒரு 2-3 தம்பிங்க கிட்ட கூட நான் சொன்னேன், குறிப்பாக யாசர் கிட்ட சொன்னேன். அவர் தம்பியை என்னென்ன இது இவ்வளோ மோசமாக போகுதுன்னு நான் சொன்னேன், இல்லைப்பா இது ஃபேக்ட் செக் பண்ணணும், ஏன்னா எனக்கு வர தகவல் பற்றி. அப்போ நான் டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் கைதாகிட்டு, ஆமாம் மாரிதாஸ் அப்போ பேசிட்டு, அதாவது என்னன்னா அவர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசணும், எல்லாருக்கும் வியூஸ் போகணும், முன்னாடி சொல்லணும், முந்தி சொல்லணும், அது உண்மையாக பொய்யா அபாண்டமாக பொழி. சார் இப்போ ஐயா ஆதவ் மீது என்ன விமர்சனம் வைக்கணுமோ அதை தான் வைக்கணும், இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? அபாண்டம் அது தேவையில்ல, தப்பு இல்லை, அது தவறு இல்லை, அது தொழில் ரீதியாக அது அப்போது நான் எப்படி காப்பாற்றப்படுறேன்னா, நான் விபி ரகுன்னு கிரைம் சீனியர் ரிப்போர்ட்டர், எனக்கு சீனியர் அவர் இப்போது டெக்கன் கிரானிக்கில் இருந்தார், இப்போ டிடி நெக்ஸ்ட் இருக்குது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இது என்ன சார், ஏன்னா நான் வேறு வெரிஃபை பண்ணும்போது டவுட்டுன்னு வருது, இது சரியாக வரல, இனிஷியல் வேறு மாறுது, அட்ரஸ் வேறு மாறுது, ஒன்று சென்னை அட்ரஸ் காட்டுது, இன்னொன்று கோயம்புத்தூர் அட்ரஸ் காட்டுதுன்றாங்க. அப்புறம் வக்கீல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போதும் சரியாக தரவுகள் வரல. அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன் நான். அப்புறம் பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர், பிஜேபியினுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் தான் இதுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி தகவல். அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை அது சரியாக வரல, மாரிதாஸ் கேஸ்லேயே அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வரல, கையில் எஃப்ஐஆர் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பார்த்தா இந்த கேஸ் இல்லை, வேறு கேஸில் புக் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ பிரிட்டோ அவர்களை வைத்து பண்ணலை, வேறு ஏதோன்னும் போது
அலர்ட் பண்ணுறேன், யாசர் கிட்ட சொல்கிறேன். யாசரும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறார், தம்பி ஒரு சிலர் போடலை, ஆனால் திமுக தலைவர்கிட்ட அதை வந்து யாரோ சொல்லாமல் விட்டாங்க, அவர் பேசிட்டார் போட்டார். உடனே இப்போ மான நஷ்ட ஈடு கேட்டு 1 கோடி போட்டுருவேன். நான் என்ன கேட்குறேன்னா, சரி இப்போ அவர் அவதூறாக பேசிட்டார், இப்போ முதலமைச்சர் மீது குண்டாஸ் போட முடியுமா? முன்னாள் முதலமைச்சர் மீது குண்டாஸ் போட முடியாது. அப்போது எடாகுடமாக பேசுனாங்கன்றது கொண்டு குண்டாஸ் போடுறீங்க. அவர் எடாகுடமாக தானே பேசியிருக்கிறார் ஸ்டாலின் சார், தப்பு தானே சார்? தப்பு யார், அதாவது வேணும்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டுண்ணே. ஆனால் ஆக்சுவல் தப்பு. ஆனால் என்னன்னா இப்போது என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, இந்த குண்டாஸ் பண்ற நபர்கள் வந்து அசிங்கமாக அவதூறா கொச்சையாக பேசுகிறாங்க. கரெக்டுங்க அருள் அவர்களே, நான் வந்து 1% கூட நான் அதில் ஆதரிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, குண்டாசுன்றது குண்டர்களுக்கு போடுறது. அவன் வந்து குண்டு செஞ்சாப்பா, கத்திரிக்காய் உருட்டி விடுவான், டம்முன்னு போய் வெடியும். அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பொருள் வச்சுன்னு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், கிட்னாப் பண்ணுவார். அவர் பெரிய பெரிய ஆளெல்லாம் கூட்டின்னு போய் வச்சுன்னு 1 கோடி ரூபா கொடுத்தா தான் உங்கள் முதலாளியை விடுவேன், உங்கள் குழந்தைய கொடுப்பேன், அந்த மாதிரி வியாபாரி. அப்புறம் எல்லாமே 420, எங்கே கடை வாங்கினாலும் கொடுக்க, பெண்களை கடத்துறது, போதை வியாபாரம், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் குண்டாஸ் போடுறீங்கன்னா ரைட்டு, புரியுது. ஆபாசமாக பேசுனதுக்கு நீங்கள் கைது செஞ்சுட்டு அப்போ வெளியில் வரக்கூடாதுன்ற அளவுக்கு குண்டாஸ் போடுறீங்க. அப்போ அந்த செக்ஷனை நான் என்ன சொல்லுன்னா, அது வந்து 2 வருஷம் கடுங்காவல் இருக்குது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சிவில் டிஸ்பியூட், இட்ஸ் நாட் அ கிரிமினல் கேஸ். அதை தான் சட்டம் சொல்லும். அப்போது ஐயா ஆதவ் வந்து முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தவறாக ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்னு நீங்கள் கோவப்படுறது, அந்த கோவத்தை நான் இந்த விஷயத்தில் நான் ஐயா ஆதவோட உடன்படுறேன். ஏன்னா நியாயம் அந்த பக்கம் இருக்குது. மான நஷ்டம் வழங்கப்பட்டது சரி சரி. ஆனால் ஒரு வழக்கறிஞராக பார்க்கும்போது அவர் கேட்குற கேள்வி கரெக்ட். அப்போது உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிரில் இருக்கவர் ஒரு பெரிய ஆள், அதனால் வந்து மான நஷ்ட ஈடு கேஸ், அதே மான நஷ்ட ஈடு கேஸ் தானே இவங்க மேலேயும் போடணும் தனிப்பட்ட முறையில். அப்போது இவங்க என்ன அப்படி குண்டா பண்ணாங்கன்றது ஒரு கேள்வி. இதே அவங்க பேசுறது ஆபாசம், அப்படி பேசக்கூடாதுன்றதையும் நான் பதிவு பண்ணிடுவேன். ஏன்னா அலிஷா அப்துல்லா நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அவ்வளவு கண்ணீர் விட்டு கதறினாங்க. அதாவது அலிஷா அப்துல்லான்றது ஒரு பெண்மணி, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஆண்மகன், அவ்வாறு பேசக்கூடாது. 3 பெண் குழந்தைகளுக்கு அப்பா நான் இல்லைங்க, அதெல்லாம் வந்து வைத்தறிச்சலாக தான் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு இவங்க இந்த, அதாவது குறைந்தபட்சம் அவங்க பேசினதுக்கப்புறம் கண்ணீர் சிந்தினதுக்கப்புறமாச்சு ஒரு காரணம் மன்னிப்பு கேட்டுருக்கணும்ல. ஆமாம், தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரலாம் அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தை நம்ம பேசிட்டோம், ஏதோ ஒரு கோவத்தில் பேசியது கூட அது தப்பு தானே. அதில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இல்லை. இப்போது இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சு, ஒரு 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 எந்த விஷயம் எனக்கு செட்டு ஞாபகம் வரல, ஃபோன் பண்ணி அந்த தகப்பன் சாரிமான்னு கேட்டார்ல, அதே பெருந்தன்மை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது, அந்த கண்ணியம் இருந்ததுல, அந்த அந்த கம்பேஷன், அதாவது ஒரு இரக்க குணம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நான் திமுக தலைவர், நான் இன்னைக்கு முதலமைச்சர், அதெல்லாம் தோணலையா எனக்கு? அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு எங்கேயோ குத்துது, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியலையா அப்படின்ற அந்த வலி வேதனை தானே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அன்றைக்கி அலிஷா அவங்க அழுத போதும் அந்த 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 மனிதாபிமானம் வந்திருக்கணும். என்ன வேலை இது? அதனால் குண்டாஸ் போடலாம், குண்டர்கள் மீது போடுங்க. இந்த ரேப்பெல்லாம் பண்ணுறாங்க, போடுங்கன்றீங்க, ரேப்பு பண்ணுறாங்க இல்லையா, பாலியல் சீண்டல், அதெல்லாம் போடலாம், குண்டாஸில் போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 30 பேர் 3 பேரை வீடியோ எடுப்பேன், பாலியல் சீண்டல், கூட்டு பாலியல் சீண்டல் பண்ணுவேன், உன்னெல்லாம் வந்துட்டு குண்டாஸ் போடுறது இல்லை, அதெல்லாம் குண்டாஸில் போடுவோம். அதனால் இந்த மாதிரி பேசுறது நீங்கள் நடவடிக்கை எடு, கைது பண்ணுங்க, ஆபாசமாக போடுங்க. ஆபாசமாக இப்போ நாளைக்கு நான் ஆபாசமாக பேசினா என்னை கைது பண்ணலாங்க, தப்பு இல்லை. ஆனால் அரசியலாக நான் கேள்வி கேட்கும்போது என் பேச்சு வருவது தான் அது மக்களுக்கு செய்கிற துரோகம். மக்களுக்கு நான் செய்தியை கடத்துகிறேன், நான் பேசுறது பொய்யோ உருட்டோ அப்படின்றது இறுதி எசமானர்கள் மக்கள் அவங்க முடிவு பண்ணிட்டோம். நல்லது பேசினா 4 பேர் பார்க்க போகிறாங்க, கெட்டது போனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவங்களே எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பறிச்சிங்கன்னா முதல் குற்றவாளி நீங்கள். இதில் செக்ஷன் பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிஎன்எஸ்ல வந்து 356, பழைய ஐபிசி வந்து 499 to 502. அப்போது இந்த 356/4 ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போ ஒரு அவதூறு ஒரு ஆபாசம் இருக்குது, அதையே நான் புஸ்தகமாக போட்டு நான் வெளியிட்டேன்னா அது 356/4. இதுக்கு இன்னும் தண்டனை கொஞ்சம் கூட. அப்போ இது எப்படியெல்லாம் பார்த்தாலுமே 2 வருஷம் தான் ஜெயில். அப்போது இது சிவில் மேட்டர். சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லுது சிவில் மேட்டருக்கெல்லாம் அரெஸ்ட் வரலாம் போகாதீங்கன்னு. அப்போது ஒரு டிஃபமேஷன், அவதூறாக பேசுறது, அநாகரிகமாக பேசுகிறத, கொச்சையாக பேசுகிறத நீங்கள் ஏன் வந்து கிரிமினல் கேஸாக மாற்றுறீங்கன்றது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா குண்டாசுன்றது கிரிமினல். சட்டம் ஒரு பாதி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் அருள் அவர்களை திட்டேன், இல்லை அருள் என்னை வந்து ரொம்ப மலிவாக பேசிட்டிங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து உங்ககிட்ட போயிட்டு கிரிமினல் கேஸ் கொடுக்க முடியாது. அப்போது
அரசாங்கத்துக்கு வேணும்னா நீங்கள் அரசை வந்து எடுத்துக்கிறீங்களா? அதனால தான் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா குண்டாசு ரத்தாகுது. இப்போ சவுக்கு சங்கர் மேட்டர்லையுமே குண்டாசு ஏன் ரத்தாகுது? அருளாறுமுகத்து குண்டாசு ரத்தாச்சு. ஏன் ரத்தாச்சு ஐயா அருளாறுமுகத்துக்கு? விவசாயம் மேலே போய் வேணா குண்டாசு போடுவானாங்கன்னு கேட்டாங்க. ஏன் அப்போது மூளை இருந்து செய்கிறீங்களா? அப்போ இது அதிகார துஷ்பிரயோகம் தானே. அதனால தான் இப்போ என்ட்ரி திருப்பாக்கனை போன்றவர்கள்லாம் இந்த குண்டாசு லாக்அப் டெத்து இதெல்லாம் ஏன் யார் பண்ணுறாங்கன்றது அப்புறங்க, அது முறையாக பண்ணுறோமான்றது பார்க்கணும். சட்டப்படி சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஆட்சி நடக்கணும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு இது. அதனால தான் ஐயா ஆதவர்ஜுனா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட கேஸை பற்றி நான் சொல்கிறேன். அந்த விஷயத்தில் ஆதவ் வந்து கண்ணியமாக நடந்துக்கிறார். இன்னொன்று இப்போ இதுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் மீது குண்டாஸ் போட்டால் ஊர் சிரிக்கும். அப்போ உங்களுக்கும் தெரியுது, மண்டை காஞ்சவங்க இல்லாதப்பட்ட பத்திரிகையாளர்னா குண்டாசு, அரசியல்வாதிகள் எவ்வளோ கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் சட்டப்படி போகிறீங்க. ஆனால் இங்கே சட்டத்தை கையில் எடுத்து பார்த்துக்கிறீங்க. போடுவோம் குண்டாசு. குண்டாஸ் போட்டால் என்ன பண்ணோம்? குண்டாசால் பாதிக்கப்பட்டு ஒரு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனால் தானே தெரியும் கோர்ட்டுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு. அப்போ அந்த கோர்ட்டு விசாரித்து வாய்தா வாங்கி போய் வந்து அவங்க 4 மாதம் பாவம் அறிவாளத்தை நம்பி இருந்திருப்பாங்க. அறிவாளமும் கைவிட்டுருச்சு அவங்கள சார். அதாவது ஆபாசமாக பேசினா அறிவாலயமோ ஔவை சண்முகம் சாலையோ இல்லை 10 ஜன்பத் ரோடோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ அதெல்லாம் ஆபாசம் என்பது ஆபாசம். ஒருத்தரை மனசை வந்து கொச்சப்படுத்தி பேசுறதுன்றது தப்பு. அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை தட்டி கேட்கலாம், அதை சுட்டி காட்டலாம். அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னா அதை வெளிப்படுத்தலாம். தனிப்பட்ட விஷயங்களை எப்படி பேசலாம்? இப்பொழுது கூட முதலமைச்சர் விஜய் மீது ஒரு சில பேர் தனிப்பட்ட மாதிரி பேசுகிறாங்க. அதில் 100 விழுக்காடு எனக்கு உடன்பாடு கிடையாது. அரசியல் செயல்பாடு எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒன்று தான் எனக்கு கோரிக்கை அப்படின்னு பார்த்தா, அவரோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணுன்றது நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் எனக்கு கேட்டு விரும்புவீங்க. ஏன்னா காட்டுக்கு போனால் ஒரு காட்டில் ஒரு புலி அதோட குட்டிங்களோட அப்படி விளையாடுறதை பார்க்குற ஒரு அழகு. அதே மாதிரி ஒரு மான், அந்த மான் அதுங்களோட சமுதாயத்தோடு அது குட்டி, அது பெண் மான் ஆண் மான் எல்லாம் சேர்ந்து மேய்கிறது ஒரு அழகு. அதே ஒரு யானை எடுத்திங்கன்னா, யானை எப்பவுமே என்னதான் கும்பலில் இருந்தாலும் அந்த யானை அந்த கூட்டத்தில் ஒரு 2 குட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்கொள்ளா காட்சி. நான் ரசிக்கிறது அதை தான் நான் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கிட்டையும் நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு என் நண்பர்கள்கிட்ட கூட சொல்லுவேன், டிவோர்ஸ் கேஸ் எடுக்காத வேண்டாம் அப்படின்னு என் நண்பர்கள்கிட்ட. இல்லை மாப்பிள்ள அதில் ரொம்ப நாள் இழுக்காது, உடனே ஃபீஸ் வருது உடனே. நான் சொன்னேன் இவ்வளோ இருக்குது மாப்பிள்ள, டிவோர்ஸ் பெட்டிஷன்ஸ் வேணாம் விட்டுரு. ஏன்னா ஏதோ ஒருத்தர் உழைச்சி தான் அந்த 2 பேரும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு 1000 பேர் வந்து வாழ்த்தியிருப்பாங்க அந்த திருமணத்துக்கு. ஏதோ சில பல காரணங்களால் அவங்க பிரிகிறாங்க. ஒரு சில நேரத்தில் அது சரி, டிவோர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, என்னை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. புரியுது. ஆள் தப்பா சில பேர் வந்து குடிப்பான் அடிப்பான் அதுதான் பண்ணுவான். அதுதான் அதாவது தப்பாக இருக்கிறதுக்கு டிவோர்ஸ் வேற. புரியுது. ஒரு சிலது வந்து ஈகோவில் டிவோர்ஸ். மேபி அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம். ஒரு சிலதுல நான் பெரிய ஆள், நான் வேலைக்கு போகிறேன், நீ என்ன பெரிய ஆள், நீ ஆம்பளைனா என்ன வேணா பண்ணுவியா, நான் தனியாக இருப்பேன். இன்னும் ஒரு சிலர் கல்யாணம் பண்ணதை விட எனக்கு வேற ஒருத்தர் பிடிக்குது. ஆணுக்கிட்டேயும் அந்த பிரச்சனை இருக்குது, பெண்ணுக்கிட்டேயும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மூதேவிங்களெல்லாம் என்ன பண்ணுறது கேட்டால், காதலுக்கு கண் இல்லை சொல்கிறது. ஏன் கண் இல்லாமல் கண் எங்கள் முதுகுலையாக இருந்தது, கல்யாணம் பண்ணும்போது தெரில. அதாவது கலாச்சார சீர்கேடு டிசிட்டிஷனாக நடக்குது. அதனால தான் சட்டத்துக்கு எது இதுவோ அதனால தான் நான் சொல்லுவேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே குறைந்தபட்சம் ஒத்துமையாக இருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட பார்வை. பார்க்கலாம், பல விதமான விஷயங்களை பகிர்ந்துருக்கு. அட் சேம் டைம் குண்டர் சட்டம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தணும், யாரை எந்த இடத்த வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு கோடு அங்கே இதில் இருக்குது. அதில் நின்று பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எப்படி சந்திக்கலாம். வணக்கம்.